சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. பன்னீர்செல்வம் அவர்கள் தேர்தல் ஆணையத்திற்கு சென்றுள்ளார். புதிய கட்சியை பதிவு செய்வதற்காக பன்னீர்செல்வம் அவர்கள் டெல்லியை நோக்கி சென்றுள்ளார் என்ற தகவல்கள் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. பன்னீர்செல்வம் அவர்கள் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டதை தொடர்ந்து அதிமுக தொண்டர்களது உரிமை மீட்பு குழுவை உரிமை மீட்பு கழகம் என்பதை மாற்றி வருகின்ற சட்டசபை தேர்தலில் களத்தில் இறங்கப் போகிறார் என்பது உறுதியாகிவிட்டது. மேலும் புதிய சின்னத்தில் போட்டியிடுகிறாரா அல்லது கூட்டணி கட்சியின் சின்னத்தில் போட்டியிடுகிறாரா என்ற சந்தேகமும் இப்பொழுது இருக்கிறது. மேலும் கட்சியை முதலில் அங்கீகரிக்க வேண்டும் என்ற காரணத்தினால் டெல்லியில் உள்ள தேர்தல் ஆணைய அலுவலகத்திற்கு சென்று அதிமுக உரிமை மீட்பு கழகம் என்ற கட்சியை பதிவு செய்துள்ளதாக தகவல்கள் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. ஓபிஎஸ் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்துடன் தான் கூட்டணியை வைக்கும் என்ற அதிக அளவு எதிர்பார்ப்புகள் ஒரு பக்கம் இருக்க, மறுபக்கம் என்டிஏ கூட்டணியில்தான் தொடர வேண்டும் என்று பாஜக விருப்பமும் தெரிவித்து வருகிறது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களோ ஓபிஎஸ்ஐ கட்சியிலும் இணைக்க முடியாது, கூட்டணியிலும் இணைக்க முடியாது என்று ஒட்டுமொத்த கருத்துக்களையும் பதிவு செய்துவிட்டார். பொதுக்குழுவிலும் எடப்பாடி எடுக்கக்கூடிய முடிவுதான் அதிமுகவின் தலை சிறந்த பொற்சொலிவாக மாறும் என்பதையும் அதிமுகவின் மாஜி அமைச்சர்கள் எடப்பாடியின் கைக்கூலியாகவே மாறிவிட்டார்கள். 2026 சட்டசபை தேர்தலில் மக்களும் அதிமுகவின் தொண்டர்களும் எடப்பாடிக்கும் எடப்பாடியின் விசுவாசிகளுக்கும் பாடத்தை புகட்டுவார்கள் என்பதில் துளி அளவு கூட சந்தேகம் கிடையாது. ஓபிஎஸ் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி வைத்தால் தென் மாவட்டங்களை மட்டும்தான் ஓபிஎஸ் அவர்கள் குறிவைப்பார். 40 தொகுதிகள் தமிழக வெற்றி கழகத்திடம் கேட்க உள்ளதாகவும் அதில் 30 தொகுதிகள் கொடுத்தாலும் 20 முதல் 25 தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருப்பதாகவும் தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. இதனால் கேம் சேஞ்சராக கூட ஓபிஎஸ் அவர்கள் 2026 வருவார் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. 2026 சட்டசபை தேர்தலில் மிகப்பெரிய அளவிலான மாற்றங்கள் தமிழக அரசியலில் ஏற்படும் என்றும் அரசியல் வட்டாரத்தில் கூறப்படுகிறது. ஈரோட்டில் நடைபெற்ற தமிழக வெற்றி கழகத்தின் பொதுக்குழு மற்றும் மக்களின் ஆதரவுகள் அதிகமாக இருப்பதை உணர்ந்த தமிழக மக்களின் இனி தமிழகத்தில் மாற்றத்தை காத்து கொண்டிருக்கிறார்கள். அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி அவர்களை எதிர்த்து களத்தில் தனியாக நிற்பதை விட தாவேகாவுடன் கூட்டணி வைப்பது சரி என்பதை கூறுங்கள்.